எல்லாருக்குமான படைப்பு எடுங்கன்ற நான் தமிழ்நாட்டுல. மகாபாரதம் எல்லாருக்குமானதுன்னா, திரௌபதி 1ம் திரௌபதி 2ம் எல்லாருக்குமானது. திரௌபதி எல்லாருக்குமானவள். அவ்வளவுதான். நீங்க திரும்ப திரும்ப அத பதிவு பண்றீங்க ஒவ்வொரு படத்துக்கும். ஆனாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வர்றதே சார் கிடையாது. நீங்க ஆமா தானே? நீங்க படம் ஏன் படம் பார்க்கறதே கிடையாது. ஆமா இல்ல சார். அவங்க பார்க்கிறதே இல்ல. இந்த படத்த வந்து பாருங்கன்னு இப்ப கூப்பிட்டு கேட்டுக்கிறேன். ஆஹ. தயவு செஞ்சு வந்து பாருங்க. உங்க பார்வைய மாத்துங்க. நான் வந்து வெளிப்படையா இந்த சமுதாயத்துக்கு எதிரானவன் எங்கேயுமே நான் சொன்னது கிடையாது. நான் என்ன அப்படி காட்டிக்கிட்டதும் கிடையாது. அந்த மாரி அடையாளங்கள நான் சேர்த்துக்கிட்டதும் கிடையாது. ம், ம், என் கம்பெனி பேர்லயோ, என் படத்தோட பேர்லயோ, என் கூட இருக்கிறவங்கள சுத்தி இருக்கிறவங்களையோ, ம், நான் என் சமுதாயத்து ஆளுங்கள மட்டும் தான் வச்சுப்பேன், வேலை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நான் எங்கேயுமே சொன்னது கிடையாது. ம். நான் என் நான் நீங்க சொல்ற மாரிலாம் இருந்தா நான் என் சமுதாயத்தோட எல்லா மீட்டிங்லயும் இருக்கணும். என் சமுதாயத்தோட மக்கள் கூடயே நான் வந்து சுத்திட்டே இருக்கணும். ம். வருஷத்துல ஒரே ஒரு தடவ நான் அவங்க கூட நின்னு ஒரு மீட்டிங் 10.5க்கு போறேன்னாங்கன்னா பார்ப்பீங்க அவ்வளவுதான். அத தவிர நான் வந்து என் வேலைய பார்த்துட்டு ராயபுரத்துல தான் வாழ்ந்துன்னு இருக்கேன். ரைட். நீங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னா மோகன் வந்து இன்னைக்கு வந்து சில பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இல்ல அங்க 2 மீட்டிங்ல கலந்துக்கிறீங்க. இப்போ ஒரு 5 மீட்டிங்ல பிஜேபி, ஆர்எஸ்எஸ் அந்த ஐடியாலஜி உள்ளவங்களோட ஒரே நீங்க ஒரு பிஜேபி மீட்டிங்ல நீங்க மோகன்ஜிய பார்த்தீங்கன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளிய விடுங்க இப்போ. ஒரே ஒரு பிஜேபி மீட்டிங்ல. ஒரே ஒரு பிஜேபி நடத்துற மீட்டிங்ல மோகன்ஜிய பார்த்தேன் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்து இல்ல வெளிய. உங்கள யாராவது கொஸ்டின் பண்ணா ரைட் விங் ஆட்கள் தான் உங்கள வந்து காப்பாத்த வராங்க. சார் பாதுகாக்க வராங்க. அதுக்கு காரணம் நான் சொல்ற கருத்தியல். நான் பேசுற கருத்தியல். நான் ரைட் விங் டைரக்டர்னு 100 தடவ சொல்லிட்டேன். ஆ, இப்பவும் சொல்றேன். நான் ரைட் விங் டைரக்டர் தான். ஆ. நான் வந்து ஒழுக்கமா இருங்கன்னு படத்துல டயலாக் சொல்றேன். பத்திரமா இருங்கன்னு படத்துல டயலாக் சொல்றேன். பாதுகாப்பா இருங்கன்னு டயலாக் சொல்றேன். கடவுள் இருக்காருன்னு சொல்றேன். சிவனுக்கு பாட்டு வைக்கிறேன். ராமருக்கு பாட்டு வைக்கிறேன். அப்படின்னா நான் ரைட் விங் டைரக்டர் தான். ம். உலக படி. நான் அத ஒத்துக்கிறேன். நான் இல்லன்னு சொல்லல. இங்க இடதுசாரியில 100 டைரக்டர் இருக்காங்க. வலதுசாரியில நான் ஒருத்தன் இருந்துட்டு போறேன். என்ன பிரச்சனை?